வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2025 டே 4க்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ போன வீடியோவில் சொன்னேன், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் +2 மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதனால் முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா +2க்கான பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது மே 9ஆம் தேதிக்கு முன்னாடியே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மே 5ஆம் தேதி 6ஆம் தேதி இந்த மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா அன்அஃபிஷியலாக ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிருக்கு. ஸோ அந்த அப்டேட்டை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் என்ன நடந்துச்சு சொல்லி அதை அப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா முன்கூட்டியே வெளியாகும் +2 ரிசல்ட் 83 மையங்களில் +2 விடைத்தாள் திருத்தும் பணிகள் மும்மரமாக நடைபெற்றிருக்கு. பொறியியல் சேர்க்கைக்கான ஆன்லைன் பதிவு மே 5ஆம் தேதி தொடங்கும் என தகவல். பொறியியல் கலந்தாய்வு பணிகளை நடத்த தொழில்நுட்ப கல்வியகம் தீவிரம். 2 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பதாரர்கள் என எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் +2 மாணவர்களுக்கான ரிசல்ட் தேதியில் கண்டிப்பாக மாற்றம் இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் தான். இந்த செய்தி வெளியானதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை மறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா போன வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மே 9ஆம் தேதிக்குள்ளே இருக்காது, அதுக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. +2 ரிசல்ட் தேதியில் மாற்றம். +2 ரிசல்ட் முன்கூட்டியே +2 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் முன்கூட்டியே வெளியாகலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பொறியியல் சேர்க்கைக்கான ஆன்லைன் பதிவு மே 5ஆம் தேதி தொடங்கும் என தகவல் வெளியான நிலையில் அதற்கேற்றவாறு +2 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 83 மையங்களில் +2 விடைத்தாள் திருத்தும் பணிகள் மும்மரமாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பேப்பர் வேல்யூஷன் பண்ண எல்லா மார்க்குமே ஒவ்வொரு நாளும் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண மார்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மதிப்பெண் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். ஸோ இன்றைக்கி வேல்யூஷன் கேம்பில் என்ன நடந்துச்சு, ஸோ இன்றைக்கி மெயினாக பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் மேஜர் சப்ஜெக்ட்டுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் என்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இதில் மெயினாக அந்த காமர்ஸ்லாம் வந்து இருக்குது பார்த்திங்களா. காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தோன்னா எந்த அளவும் இல்லாமல் இந்த வருஷம் கொஷின் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டஃப் ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு டஃப்பாக வந்து பார்த்தோன்னா எக்கனாமிக்ஸ் கொஷின் வந்து எடுத்திருக்காங்க. இந்த டைம் எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தோன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா எதுவுமே எழுதாத ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் 1 மார்க் மட்டும் எழுதி வச்சு 25 மார்க்கு பாஸ் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருந்தால் அவங்க பாஸு. மற்றபடி 1 மார்க் படிக்காமல் 2 மார்க்கு 3 மார்க்கு இந்த மாதிரி எழுந்தால் கூட அங்கங்கே 1 மார்க் போட்டு பாஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த டைம் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் டஃப்பு, 3 மார்க்கு இன்க்ளூடிங் 5 மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக கேட்டாங்க. கடந்த ஆண்டை காட்டில் இந்த ஆண்டு எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வச்சு செஞ்சுருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப டஃப்பு. ஏன்னா பேப்பர் வேல்யூஷன் பண்ணுற கேம்பில் வேல்யூஷன் பண்ணுற ஆர்ட்ஸ் டீச்சரே சொல்லியிருக்காங்க, எக்கனாமிக்ஸ் வந்து எங்களுக்கு மார்க் போடுறதுனே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப டஃப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தும் வந்து பார்த்தோன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா மதிப்பெண்கள் குறித்து அவங்கள வந்து பார்த்தோன்னா தேர்ச்சி செய்யவும் வந்து பார்த்தோன்னா பண்ணுறாங்க. ஏன்னா பேப்பர் வேல்யூஷன் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் வந்து எந்த ஸ்டாஃபையும் வந்து ஃபெயில் பண்ணணும்னு அவங்களுடைய நோக்கம் கிடையாது. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். அக்கௌண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா சென்டம் வந்திருக்கு. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் கம்பல்சரி கொஷின் வந்து நிறைய பேர் வந்து தப்பாக எழுதியிருக்கிறதுனால மார்க் வந்து பார்த்தோன்னா 99 வந்து பார்த்தோன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தோன்னா 100க்கு 100 வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணது அப்டேட் வந்து இதுதான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 5 மார்க் கொஷின்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்ஷன் போடலன்னா அதை வந்து பார்த்தோன்னா அடிச்சு விடல. அது மாதிரி அதுக்கு மார்க்கும் வந்து பார்த்தோன்னா கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இல்லை, கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா மார்க் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு 5 மார்க் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் ஆப்ஷன் போடாமல் விட்டிங்கனாலும் கண்டிப்பாக அந்த 5 மார்க் படித்து எழுதுறதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு சொல்லி மார்க் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க. சரிங்களா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் 5 மார்க் கொஷின் எழுதி ஆப்ஷன் ஏபி இந்த மாதிரி போலனாலும் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கொஷின் நீங்கள் கண்டிப்பாக எழுதுனீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஷின் வந்து அடிச்சு விட்ருவாங்க, மார்க் வந்து தரமாட்டாங்க. அதுவும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் வந்து சொல்லிடுறேன். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஓட செல்ஃப் வேல்யூஷன் வந்து 4ஆம் தேதி தொடங்குனுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி, கிட்டத்தட்ட 4 நாள் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் நடந்த அப்டேட் தான் இது. இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் பேப்பர் வேல்யூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மும்மரமாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஆர்ட்ஸ் குரூப் வந்து பார்த்திங்கன்னா அதிகங்கிறதுனால அவங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பண்ண மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸ்க்கான அப்டேட் இது. அதே மாதிரி பயாலஜிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பயாலஜி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான் +2க்கு. என்ன ஜுவாலஜி மட்டும் கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஜுவாலஜி, பயோஜுவாலஜி ஆகட்டும் பயோபாட்னி ஆகட்டும் அப்படி கேட்டுமே வந்து கூட எல்லாம் வந்து மார்க் வந்து வாங்கியிருக்காங்க.
கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி சப்ஜெக்ட்லேயும் 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்காங்க சரிங்களா. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கிடச்ச அப்டேட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயாலஜியில் சென்டம் மிஸ் ஆச்சு அப்படின்னா இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜியில் எழுதியிருக்காங்க. ஸோ 5 மார்க் தானேன்னு சொல்லி 5 பாயிண்ட்டோடு நிறுத்திட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 பாயிண்ட்டோ 10 பாயிண்ட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். 5 பாயிண்ட் மட்டும் எழுதியிருக்கிறதுனால அங்கே வந்து மார்க் வந்து குறைஞ்சிருக்கு. பாட்னி பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. பாட்னியில் 35 out of 35. அதே மாதிரி பியூர் சயின்ஸ் பாட்னிலையுமே இந்த டைம் நிறைய சென்டம் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக வந்து ஒரு 1 மார்க் மட்டும் நிறைய பேர் தப்பாக எழுதியிருக்காங்க. அந்த பார்த்தினியம் இந்த ப்ரோசஸ்ன்னு வரும் பார்த்தீங்களா, அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி அது மட்டும் ஒரு 1 மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிசிக்ஸ் ஆகட்டும், ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்ஸ் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா எழுதியிருந்தா மார்க் இது மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. டயக்ராம் போட்டிருந்தாலும் மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் வந்திருக்கு. கொஷின் மாட்ரேட்டாக கேட்டிருந்தாலுமே ஸோ கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக கேட்டிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி கொஷின் வந்து எல்லாமே அட்டன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணக்கூடிய கெமிஸ்ட்ரி கீ ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருந்தாங்க. நேம் எழுதியிருந்தாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபார்முலா எழுதியிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கெமிஸ்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் நிறைய சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ +2 மாணவர்களே உங்களுடைய தேர்வு முடிவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் முடியவே உங்களுடைய மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க சப்ஜெக்ட் வைஸாக. இதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வேல்யூஷன் கேம்ப் வந்து நடக்கிறது எதுக்குன்னா எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 டீம் போட்டு பேப்பர் வேல்யூஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. ஏன்னா எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் வந்து கரெக்டாக எழுதியிருக்காங்க. கொஞ்சம் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து பாஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவுமே 1 மார்க் எல்லாமே அட்டன் பண்ணி இந்த மாதிரி 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு இதெல்லாம் எழுதியிருந்தா அங்கங்கே 1 மார்க் கொடுத்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் போட வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதான் அப்டேட்டு. மெயினாக உங்களுக்கான ரிசல்ட்லாம் பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மே 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் கம்ப்ளீட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. மே 9ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் ஆகும்னு ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிறதுனால +2 ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வட்டாரங்களில் ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு. அந்த அன்அஃபிஷியல் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸுக்கு வந்து தெரிஞ்சதுனால அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்போ மே 9ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா +2க்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ +2 ரிசல்ட் ரிலேட்டடாக பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.